காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கட்டிடங்கள் நூலகங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜபத், காஞ்சிபுரம், உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி கட்டிடங்கள் குறித்தும் நூலகங்கள் குறித்தும் கேட்டறிந்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் இடைநிற்றல் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்து பள்ளிக்கு வராமல் நின்று போன மாணவியின் பெற்றோருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அமைச்சர், வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கும் நிலையில் மழையால் பாதிப்படையக்கூடிய முக்கிய ஆவணங்கள் வைக்கப்படும் தலைமை ஆசிரியர் அறையை தரைதளத்திலிருந்து முதல் தளத்திற்கு மாற்ற வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு அது முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். டீச்சர்ஸ்க்கு, ஹெச்எம்ஸ்க்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து கீழ்தளத்தில் உங்களோட ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மாற்றிக்கணும். ஏன்னா அந்த கீழ்தளத்தில் மழை பெஞ்சு வரும்போது தான் அங்கே இருக்கின்ற டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து என்னென்ன இப்போ திருநெல்வேலியில் பெய்த மழையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு நேரம் தான் கீழே டாக்குமெண்ட்ஸே சுத்தமாக போயிடுச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ்ட் இயர் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அந்த கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் வந்து ஹெச்எம் ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுவோம். இப்படி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நேற்றே நாங்கள் அதுக்கான ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்து இப்போ அதுக்கான தகவலையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே ஒரு தயார் நிலையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இப்பொழுது உங்களுடைய கேள்வி மூலமாகவும் அவங்களை நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.